ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிசிடிவி தொலைக்காட்சி நேயர்கள், நன்கொடையாளர்கள், பார்வையாளர்கள், விசுவாசிக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள் யாவருக்கும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வசனத்தை கேட்பது ஒரு பலன் உண்டாகும். வெளிப்படுத்தல் 1-3 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் கைக்கொள்வர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான் என்ன அர்த்தம்? பிளஸட் பர்சன் ஆஸ் வெல் அஸ் ஹாப்பி பர்சன். சந்தோஷம் நிறைந்தவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த பாக்கியவான் சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருக்கிறது. இன்றைக்கு உங்களோட நான் பேச இருக்கிற தலைப்பு என்னவென்றால், போஷிக்கிறவர். மனசில் எழுதிக்குங்க, போஷிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் போஷித்து வழிநடத்துகிறவர். அதற்கு ஆதாரமாக இருக்கும்படி 28ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். 28ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆங்காங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் தொலைக்காட்சி முன்னாலே வாருங்கள், வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறேன் பாருங்கள். 28ஆம் சங்கீதம் 9வது வசனம். தேவரீர் உங்கள் ஜனத்தை ரட்சித்து உங்கள் சுதந்திர ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கு உயர்த்தி அருளும். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, போஷிக்கிறவர் அப்படின்னு பேர் உண்டு. என்ன செய்கிறார்? ஜனத்தை, உமது ஜனத்தை நம்ம எடுத்துக்கலாம், என்னைன்னு எடுத்துக்கலாம். தேவரீர் என்னை ரட்சித்து என் சுதந்திரத்தை ஆசீர்வதித்து என்னை போஷித்தருளும், என்றென்றைக்கு எங்களை உயர்த்தியருளும் அப்படின்னு நம்ம மாற்றிக்கிடலாம். இந்த வசனெல்லாம் நமக்கு சொந்தமானது. உங்களுக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம். அதனால் ஒரு திருநெல்வேலியில், அதாவது அரசாங்கம் ஒரு சர்வே எடுத்தது. எத்தனை பறவைகள் இருக்கிறது, சின்ன குஞ்சு பறவையிலேருந்து பெரிய கழுகு வரைக்கும் பறவை கணக்கெடுத்தாங்க. அதுக்கு என்ன உணவு தேவை அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற இந்த பறவைகளுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 12 டன் உணவு தேவைப்படுது. 12 டன். ஒரு டன்கிறது 1000 கிலோ. ஒரு நாளைக்கு திருநெல்வேலியில் இருக்கிற பறவைகளுக்கு மட்டும் 12 டன் உணவு தேவைப்படுது. தானியங்கள், காய்கறிகள், இறைச்சி தேவைப்படுகிறது. இதெல்லாம் யார் கொடுக்குறா? நம்ம கண்ணுக்கு தெரியுதா? ஒரு பறவையாவது சாப்பாடு இல்லைன்னு செத்துருக்கா? சாகலை. ஒரு பறவையாவது உணவின்றி செத்தது கிடையாது. நல்லா கவனிக்கணும். நம்ம ஞானமாய் படைத்திருக்கிறார், நம்மையும் இந்த பறவைகளையும் விலங்குகளையும். அதாவது கொடுமையான மிருகங்கள்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது. சாதாரணமான மிருகங்கள், ஆடு மாடுகள், பறவைகள்லாம் நம்ம கூட இருக்குது. மனுஷன் சாப்பிட்றது சிங்கம், புலி, கரடி, இதெல்லாம் யானையெல்லாம் எங்கே இருக்குது? காட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக முடியாது, அது நம்மகிட்ட வர முடியாது. இதுதான் தேவனுடைய அமைப்பு. தேவன் கூட அவர் சொல்கிறார் பாருங்கள். முதல்ல ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. 1 ராஜாக்கள் 17:4 உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். உன்னை போஷிக்க, தீர்க்கதரிசியை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஒரு யானை கட்டளையிட்டு என்ன ஆகும்? ஒரு சிங்கத்துக்கு, இப்போ அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், ஒரு ஊழியக்காரர், நீ தான் அவனை போஷிக்கணும்னு சொன்ன என்ன தெரியுமா? அந்த சிங்கமும் போல அவனை கடித்து கொதறிடும். எனக்கு நல்ல வேலை, ஒரு நல்ல சாப்பிட மனுஷன் கிடச்சான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம். காகம் மனுஷனை கண்டால் ஓடிடும், நிற்காது. நம்ம கையை வைத்தனாலே அது கிளம்பிடும். நல்லா காகங்களுக்கு இன்னொரு பண்பு இருக்கிறது. மாம்சமும் சாப்பிடும், தானியமும் சாப்பிடும். மாம்சமும் சாப்பிடும், தானியம் சாப்பிடும்.
அதை கொண்டு யாரை போஷிக்கிறாரு? கர்த்தரை தேடுகிற ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான ஊழியக்காரனாக எலியாவை போஷிக்கிறார். எலியாங்கிற பேருடையவரை போஷிக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் போஷிப்பார். நான் சொன்னேன் 16 டன் உணவு எங்கேருந்து கிடைக்கிது? அது விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, களஞ்சியத்தில் சேர்க்கறதில்ல. நல்லா கவனிக்கணும். இது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், நான் பேசலை. அன்றே சோத்துக்கு வழி இல்லையே, சாப்பாட்டு வழி இல்லையே, இனி யார் கவனிக்கிறது? நிறைய பேர் அவிசுவாசமாகத்தான் தன்னுடைய பெற்றோரை கொண்டு போய் அனாதை இல்லத்தில் சேர்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் போஷிப்பார், உன்னையும் போஷிப்பார், என்னையும் போஷிப்பார், எல்லாரையும் போஷிக்கிற கர்த்தர் அவர். அது சொல்ல பாருங்க, நீதிமொழிகள் 10:21 நீதிமனுடைய உதடு அநேகரை போஷிக்கும். இப்போ நான் பண்ணுற பிரசங்கம் உங்களை கட்டாயம் போஷிக்கும். இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு நீதிமொழிகள் 30:9 நான் பரிபூர்ணம் அடைந்ததுனாலே மறுதலித்து தரித்திரம் அடைந்தானே திருடி நான் கெட்ட பேர் வாங்காமல் என் படியை எனக்கு கலந்து என்னை போஷியும். அன்னன்னைக்கு நீ சாப்பாடு கொடுத்தா போதையா? பறவைகளும் படுத்தான், மிருகங்களும் படுத்தான், சேர்த்து வைக்கிறது கிடையாது. அன்னன்னைக்கு நீ போஷித்தரணும். பவுலப்போஸ்தலன் வித்தியாசமாக சொல்கிறார். எபேசியர் 5:29 கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுறது போல தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இப்போ நம்ம எப்படியாவது சாப்பிட்றோம் இல்லையா? எங்கேயாவது கடன் வாங்கியே சாப்பிட்றோம். ஏன் அப்படின்னா 2 கொரிந்தியர் 9:10 சொல்லப்பட்டிருக்கிறது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர். இந்தியாவில் பட்டினி சாவு ஒரு காலத்தில் இருந்துச்சு. சோமாலியா நாட்டில் இருந்துச்சு பட்டினி சாவு. சோறு கிடைக்காம அப்படியே பட்டினியாக கிடந்து செத்துருக்காங்க. ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை போஷித்து ரட்சித்து ஆசீர்வதித்து உயர்த்துவேன். இன்றைய தலைப்பு போஷிக்கிறவர். எப்படி போஷிப்பார்னு சொல்ல போகிறேன். 81 சங்கீதம் முதல் குறிப்பு 81 சங்கீதம் 16 உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார். உச்சிதமானன்னா உயர்தரம், அதாவது ஹை குவாலிட்டி வீட் கோதுமை, அதில் உன்னை போஷிப்பார் அப்படி சொல்லிட்டு 32ஆம் அதிகாரம் பாகமம் 12-14 வரை வாசித்து பார்த்தால், ஒருவரே அவனை உயர்ந்த ஸ்தானத்தை ஏறி வர பண்ணி வயல்விளை நிலங்கள் பலனையும் கண்மலை தேனையும் கற்பார்ந்து வரும் எண்ணெயும் பசு எண்ணெயையும் ஆட்டுக்குட்டியானுடைய வெள்ளாட்டுக்கடன் கொழுப்பையும் கொழுமையான ரத்தம் போன்ற திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் அவனுக்கு கொடுத்தேன்யா. இந்த விலங்கு அதாவது மனுஷனை பார்த்து டாக்டர் சொல்கிறாரு, நீ இன்னும் கொஞ்சம் டெய்லி நட அப்படிங்காரு. டெய்லி நட அப்படின்னு. சிங்கம் தண்ணி குடிக்கணுன்னா 10 கிலோமீட்டர் நடக்கணும். யானை தண்ணி குடிக்கணுன்னா அது இருக்கிற இடத்துல தண்ணி கிடைக்காது, எங்கேயாவது தூரத்தில் கிடைக்கும். நடந்தான் போகணும். அதனால் காரில் போக முடியும், நடந்தான் போகணும். அப்போ அது எவ்வளோ தூரம் வாக்கிங் பண்ணுது பார்த்தீங்களா? ஒட்டகம் தண்ணி குடிக்கணும்னா காலை இப்படி விரித்து வச்சு குனிஞ்சு குடிக்கணும். நமக்கு அப்படி இல்லை, அப்படி அள்ளின மாட்டில் குடிச்சிடலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உச்சிதமான கோதுமைனால் நான் உன்னை போஷிப்பேன், உனக்கு சாப்பாடு கொடுப்பேன்னு அர்த்தம். சும்மா பழைய சோறுலாம் கொடுக்க மாட்டேன். பழைய சோறு ஒரு பிச்சைக்காரன் வரேன்னுங்களேன், நேற்று உள்ள பழைய சோறு இருக்கான்னு பாரு அப்படின்னு அம்மா சொல்லுவாள். மகவை பழைய சோத்தை கொண்டு வந்து போடுவாள். கர்த்தர் அப்படி இல்லை, அது கொடுக்குற சாப்பாடெல்லாம் ஹை கிளாஸ் ஃபுட்டு, ஃபீஸ்ட் விருந்து கொடுக்குறாரு. நீ கொழுமையான ஆட்டுக்கடை ரத்தம் போன்ற கொழுப்பான கோதுமையை கொடுக்குறார். ரத்த நிறம் போன்ற திராட்சை ரசத்தை கொடுக்குறார். ரத்த கலரில் இருக்கிற திராட்சை ரசம், தண்ணி ஊற்றினது கிடையாது.
இப்போ நம்ம சபைகளில் வந்து நற்கர் நடக்குது. அதில் 1 மடங்கு திராட்சை ரசம், 2 மடங்கு தண்ணீர். சில ஆளுக்கு அதிகம் வந்தாச்சுன்னா நாங்களே என்ன செய்யணும் தெரியுமா, கூட ஒரு செம்பு தண்ணி ஊற்றி விட்டுருவோம். அப்போ அது கொழுமையானதில்லை, ரத்தம் மாதிரி இருக்கணும். அது கொடுக்குற கர்த்தர் உச்சமான கோதுமையினால் திருப்தி ஆக்கிறார். லூக்கா 3:17 சொல்லுகிறது, கர்த்தர் தமது களத்தை விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். கோதுமைங்கிறது நாம் தான், நமக்கு அடையாளப்படுத்துகிறார். அதாவது இல்லஸ்ட்ரேட் வித் இல்லஸ்ட்ரேஷன். பாருங்கள், ஆமோஸ் 9, நான் சொல்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கும், சும்மா இங்கே ஒன்று அங்கே ஒன்று வாயில் இருந்தாலும் உளரலை. ஆமோஸ் 9:9 சொல்கிறது, இதோ இஸ்ரவேலை ஜல்லடை சலிப்பது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ள சலித்து அரித்து எடுத்து அரிக்க கட்டளையிடுவேன். ஒரு கோதுமை தரையில் விழுவதில்லை. இஸ்ரவேல் ஜனத்தை எது கூப்பிடுறாரு? கோதுமைக்கு. ஜல்லடையில் வச்சு சலிக்கிறது போல் எல்லா ஜனத்தையும் நம்ம சலித்து எடுக்கிறார், பிரித்து எடுக்கிறார். இப்போ துன்மார்க்கனுக்கும் சம்மந்தம் கிடையாது, விக்கிரகாரக்காரனுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது, பச்சாரக்காரனுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் அவங்ககிட்டருந்து பிரித்து எடுத்துட்டேன். நீ நல்ல கோதுமை, பாருங்கள், நீ நல்ல கோதுமை. இந்த கெட்ட கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் மனுஷன்தான் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஊமை. இந்த ஊமையில் நல்ல கோதுமை தேவஜனங்கள், கெட்ட கோதுமை பதர். எரேமியா 23:28 சொல்கிறது, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு முன்னால் மலை மாதிரி பதர் குமிஞ்சிருந்தாலும் இந்த ஒரு கோதுமை மணிக்குத்தான் மரியாதை உண்டு. ஒரு கோதுமைக்கு தான் மரியாதை, அதுக்குத்தான் பலன், அதைத்தான் தேடுவாங்க. பதரை கண்டு பதறாதேம்பார், பதரை கண்டு பதறாத. பதர் எத்தனையோ லட்சம் இருந்தாலும் சரி, ஒரு கோதுமை மணியாகிய நாம் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, ரூத்தின் சரித்திரத்தில் இந்த போவாஸ் 2 வறுத்த கோதுமை கொடுத்தான். பச்சை கோதுமை சாப்பிட்டா என்ன ஆகும்? பேதியாயிரும். பச்சை கோதுமை சாப்பிட்டா பேதியாயிரும். போவாஸ் இயேசுக்கு சமம். போவாஸ் இயேசுக்கு ஒப்புமை சம்பந்தம். ரூத்துக்கு என்ன கொடுக்குறான்? வறுத்த கோதுமை கொடுக்குறான். நாங்கள்லாம் கோயிலில் வறுத்த கோதுமையை தான் பிரசங்கம் பண்ணுறோம். சரி, பச்சை கோதுமையை தின்னுட்டு பேதி எடுத்து வீட்டில் கிடக்கான், வேறு சபைக்கு ஓடிடுறான். சிஎஸ்எல் ஒன்றுமே இல்லைடா அப்படின்றான். என்கிட்ட பாருங்கள், இந்த தொலைக்காட்சியை பாருங்கள், வறுத்த கோதுமையாக கிடைக்காது. ஜீரணமாகும், உடலுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் தான் இயேசு. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்கிறாரு. 2வது குறிப்பு சொல்கிறாரு பாருங்கள், உபாகமம் 8:3 கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலே பிழைப்பாய், உணர்த்தப்படு, நீ பிதா அறியும்படி மன்னாவினால் நீ போஷித்தார். மனுஷன் 78ஆம் சங்கீதம் 25 வசனத்தில் மனுஷன் தூதர்களின் அப்பத்தை சாப்பிட்டான், மன்னாவை ஆகாரமாக அருளினார். வெளிப்படுத்த 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் பெற்றால், பாவத்தை ஜெயித்தால் மறைவான மன்னாவை போஷிப்பார். ஒரு வீட்டில் 10 பிள்ளைகள் இருக்குன்னாங்களேன், நான் சொன்னல முதல் 10வது பிள்ளைக்கு தாய்மார் என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டில் ஏதாவது பலகாரம் சுட்டால் மறைச்சி வச்சு கொஞ்சம் கொடுப்பாங்க, ஒழிச்சு வச்சு. மூத்தவனுக்கு இடையிலவனுக்கு கிடையாது,
கடைசி மகனோ மகளுக்கோ மறைத்து வைத்து கொடுப்பார்கள். ஆண்டவரும் இப்படித்தான். பாவத்தை ஜெயிச்சிட்டியா, உனக்கு மறைவான மன்னாவை தருகிறேன். அது தூதர்கள் சாப்பிட்டது, மனுஷன் சாப்பிட்டது கிடையாது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51, 57, 58 இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய மாம்சத்தை புசி நீ பிழைத்து கொள்வாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ ஆழமான சத்தியம் இருக்குது பாருங்கள். இந்த கோதுமைங்கிற சாதாரண வார்த்தையில் பிழைப்புடுற கர்த்தர். இன்றைய தலைப்பு போஷிக்கிறவர். இதனால் போஷிக்கிறார், வசனத்தினால் போஷிக்கிறார். உச்சிதமான கோதுமைன்னா உயர்தரமான வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை தான். அதனால் போஷிக்கிறவர். ரெண்டாவது சொன்னேன், மன்னாவினால் வார்த்தையாகிய மன்னாவினால் போஷிக்கிறார். இயேசுநாதர் வியாதியே போ அப்படின்னா போயிடும், சாச போ அப்படின்னா போகும். கடல் கொந்தளிக்கிறது அமைதியாக அப்படின்னா அமைதியாகிடும். ஏன்னா அவருடைய படைப்பு இல்லையா, நம்மளாம் அவருடைய படைப்பு. இப்போ உனக்கு பசி எடுக்காதுப்பா. இல்லையா தீர்க்கதரிசி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 40 நாள் நடந்தார், இரவும் பகலும் 40 days நடக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்தார். நாங்கள் கூட இந்த பரப்பாடியில் ஊழியம் செய்யும்போது 9 வேளை சாப்பாடு நிறுத்தியிருக்கோம். 9 வேளை சாப்பாடு நிறுத்தி ஒரு 80 பேர் இருந்தாங்க, குழந்தைகள் கூட வந்தாங்க, 80 வயசு ஆட்களும் வந்தாங்க. அந்த ஊரில் கேட்டு பாருங்கள் தெரியும். அவங்க எல்லாரையும் டெஃபன் ஸ்கூலில் வச்சு கூட்டம் நடத்தினேன் நான். 3 நாள் நான் தான் பிரசங்கம் பண்ணேன். 3 நாள் சாப்பிடவே இல்லை. 4ஆம் நாள் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சா நிறைய பேர் சாப்பிடலை. ஐயா எங்களுக்கு பசி இல்லையா, நீ கொடுத்த ஆகாரமே ஞானாகாரம் எங்களுக்கு மாம்சத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அப்படின்னாங்க. இந்த குழந்தைகிட்ட பார்த்து 2ஆம் நாள் கேட்டேன், 3 நாள் உபவாசம். குழந்தைகிட்ட கேட்டேன், தம்பி உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்டேன். அவன் கேட்டான், திருப்பி கேட்டான், உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாயிட்டு. கர்த்தர் நடத்துகிறவர், கர்த்தனை போஷிக்கிறவர். பிழைப்புட்டுவேன் என்று அர்த்தம். அதாவது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, 3ஆவது குறிப்பு சொல்கிற பாருங்க. யோவான் 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரிய ஸ்திரீ, சமாரிய பெண் ஏசனாட்ட பேசுகிறா. அவர் கேட்குறாரு, தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. நீ யூதன், உயர்ந்த குடிப்பிறப்பு, நான் சமாரிய பெண், சாதாரண ஆள், என்கிட்ட தண்ணி கேட்காத. அவர் சொல்கிறார், நீ கேட்குற யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ ஜீவ தண்ணீரை அவனுக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் என்னென்னு அவனுக்கு புரியலை. ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பார். அப்போ யோவான் 4:14 அது அவனுக்குள்ளே ஒரு நித்திய ஜீவனில் ஒரு நீரூற்றாக இருக்கும். இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு யார் பிரசங்கம் பண்ணா, எனக்கு யார் தண்ணி கொடுத்தா? இயேசு. உங்களுக்கும் கொடுப்பார், கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தருவார், உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தருவார். சோர்ந்து போகக்கூடாது, பயந்துடக்கூடாது, களைப்படைந்திருக்கக்கூடாது, தைரியமாக நிற்க வேண்டும் இயேசுக்காக. அவர் சொல்கிறார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். வெளிப்படுத்தல் 21:6 வாருங்கள்னு கூப்பிட்டு ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசம் அப்படின்றார். தண்ணீர் உங்களுக்கு இலவசம், வாருங்கள் அப்படின்னு அழைத்து உங்களுக்கு இலவசம் தண்ணீர். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போக்குவரத்து இலவசம், மின்சாரம் 200 யூனிட் இலவசம், இப்படி இலவசத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சும்மா இருந்தால் போதியா, நானே உனக்கு எல்லாம் கொடுப்பேன் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 21:2 நகரத்து வீதியின் மத்தியில் ஒரு நதி, 2 கரைகளிலும் 12 விதமான கனிதரும் ஜீவ விருட்சம் இருந்தது.
மாதந்தோறும் தன் கனி கொடுக்கும், ஒரு சாபமும் வராது. சிங்காசனத்திலே இயேசு இருப்பார். அது சொல்கிறாரு. ஒரு நதி 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் ஒரு நதி நீர்க்கால் தேவனுடைய நகரத்தையும் உன்னதத்தில் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிக்கும். சிலர் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏசானுடைய கூட்டத்தாருக்கு தண்ணீர் பணத்துக்கு வாங்கி குடின்றார். இவர் கொடுத்தா இலவசம், ஏசாட்டை வாங்கி குடித்தா தண்ணி துட்டு கொடுக்கணும். 22 வெளிப்படுத்தல் 22:17 தாகமாக இருந்தால் ஜீவதண்ணீர் ஊற்றில் இலவசமாக இவங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் சொல்கிறாரு. இந்த தலைப்பு போஷிக்கிறவர். எப்படி போஷிப்பார் அப்படின்னா, ஒரு வார்த்தை முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, எத்தனையோ டன் தானியம் பறவைகளுக்கு கிடைக்கும் திருநெல்வேலியில் மட்டும். அப்போ உலகம்ல எத்தனை டன் கிடைக்குன்னு பாருங்கள். அது எங்கேயாவது திருடின மாதிரி தெரியுதா? தெரியல. நம்ம கண்ணுக்கு தெரியாமலே ஆண்டவர் போஷிக்கிறார். எங்கள் வீட்டு முன்னால் ஒரு சின்ன குருவி இருக்குது. அது குஞ்சு பொறிச்ச உடனே ஒரு 10 செகண்டில் ஒரு இறையை கொண்டு வந்துடுவோம். 10 செகண்டில் ஒரு இறை எங்கேருந்து கொண்டு வரும்னு தெரியாது. அந்த குஞ்சில் வாயை பிளந்துக்கிட்டு இருக்கும். வாயில் கொண்டு வந்து போடும். அது என்ன அர்த்தம் பாருங்கள். தேவன் ஆகாயத்து பொருளை போஷிக்கிறவர் உங்களையும் கட்டாயம் போஷிப்பார். சோர்ந்து போகாதீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை போஷிக்கிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாமத்தின் நிமித்தம் நாங்கள் போஷிக்கப்பட உதவி தாரோம். மன்னாவினால் போஷித்தரலும், உச்சிதமான கோதுமையினால் போஷித்தரலும். ஆண்டவருடைய ஆவியானவர் அற்புதங்களை செய்வாராக. இந்த வசனத்தை இட்டு அத்தனை பேரை போஷித்து வழிநடத்தும். ஜீவத்தண்ணீர் நிரப்பியறலும், இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. விற்கப்பட்டு போகாதபடி செய்யும். இந்த வசனத்தை கேட்டு அத்தனை பாக்கியவான்களை மாற்றும். எளியவர்கள் அல்ல, எளியவன் உனக்குள் இருக்க வேண்டாம் என்று உபாகமத்தில் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஐஸ்வர்யங்களை மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி, வணக்கம்.